गाइस நாங்கள் வந்து காய்கறி எடுக்க போய்ட்டுருக்கோம் गाइस. யாரெல்லாம்னா ஜோபி அண்ணன், பிரகாஷ். காய்கறிலாம் நாங்கள் எடுக்கிறது வந்து பெரிய மேட்ரு இல்லை गाइस. நாங்கள் இப்போ நாளைக்கு நடுவுக்கரையில் எத்தனாம் திருநாள்? 6ஆம் திருநாள், 7ஆம் திருநாள் ரவீந்திரன் கண்ட்ராக்ட் தான் சாப்பாடு போடுறாரு. அதனால அவருக்கு நாங்கள் காய்கறி எடுக்க போய்ட்டுருக்கோம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம அந்த பிளாக் பார்ப்போம். நாகர்கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் காய்கறி எடுக்க. அப்டாம் மார்க்கெட்னு ஒன்று குளச்சல் गाइस. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நடுவுக்கரை கோயில் வந்துருங்க. எல்லாரும் சாப்பிட வந்துருங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம நாகர்கோயில் போயிட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். நம்ம இப்போ வந்தாச்சு गाइस. நம்ம இப்போ தோட்டியோடு வந்துட்டோம் गाइस. பாருங்க, இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறோம், அதை நீங்களும் பாருங்க गाइस. நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னா தோட்டியோட ஜங்ஷனில் இருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க गाइस. ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம இப்போ தோட்டியோட ஜங்ஷனில் நிற்கிறோம். இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா இங்கே ஹைவே வேலை நடக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்கள் गाइस. நம்ம இப்போ சாப்பிட இறங்கியாச்சு गाइस. இப்போ சாப்பிட போகிறோம் गाइस. கெட்டில சமயத்துக்கு டிராஃபிக் வந்துட்டே இருக்குது. பசி உயிர் போகுது. சாப்பிட்றதுக்கு 500 ரூபா கிடச்சிருக்கு गाइस. பாருங்க गाइस, 500 கண்ட்ராக்ட் 500 தந்துருக்காரு சாப்பிட்டு. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரோம், கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப கூட்டமாக இருக்குது गाइस. ஆனால் நீங்களே பாருங்கள், சாப்பிட வந்தால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரு சம்பவம் ஆகிட்டு மகா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டா மக்கா ஒரு புரோட்டா 40 ரூபா. நாங்கள் 3 பேர் போய் சாப்பிட்டு எங்களுக்கு சொத்து அழிஞ்சு மக்கா. நாங்கள் மொத்தம் 6 சப்பாத்தி தான் சாப்பிட்டோம். 6 சப்பாத்தி விலை எவ்வளோ தெரியுமா? 240 ரூபா மக்கா. மகா நான் எல்லாம் வேலைக்கே போக மாட்டேன். இனிமேல் நான் எங்கே போய் சாப்பிட்றேன்? ஒரு சப்பாத்தி 40 ரூபா மக்கா. என்ன எல்லாம் செய்ய நம்ம நாட்டில் என்ன நடக்குது மக்களே? நான் இனிமேல் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, காலேஜ் நிறுத்திட்டு ஒரு ஹோட்டல் போடலான் இருக்கேன். எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. சரியா? பைசா தரணும். ஒரு சப்பாத்தி 60 ரூபா. என்ன செய்யுது மக்கா? இதுதான் பைசா எல்லாம் தீர்ந்து கண்ட்ராக்ட் மானகட்டத்தை நம்ம கேட்பாரு. 40 ரூபாயாவே சப்பாத்தி சாப்பிட்றேன்னு கேட்பாரு. எங்கள் ஊரில் 10 ரூபா மக்கா. 7 ரூபாய் சப்பாத்தி உண்டு. இங்கே நாகர்கோயிலில் 40 ரூபா ஒரு சப்பாத்தி. ஒப்பம் உண்டாக்குனதாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்கா. சரியா? இனி நாங்கள் போகிறோம், அப்டா மார்க்கெட்டு போகிறோன்னு சொல்லி இன்னும் வண்டி போய் சேரையில பார்ப்போம். போகுது. உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறோம். மார்க்கெட் நம்ம அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. அப்டா மார்க்கெட்டு இவ்வளோ போட்டோக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கழிச்சு விழாவுக்கு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம வாழையிலலாம் எடுத்தாச்சு. கைஸ் காய்கறி எடுப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். தலைச்சம்பளம் போட்டு கைஸ். என்ன எடுத்த வீடியோ எடுத்தியா? இல்லை பாருங்க, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தூக்கியாச்சு விழாவுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் கைஸ். நம்ம வந்து எல்லாம் ஏற்றிட்டு நம்ம இந்த அப்டா மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. அதான் எல்லாம் பாருங்க கைஸ், எல்லாம் காய்கறி ஏற்றியாச்சு. நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் இனி நடுவுக்கிற கோயிலில் போய்ட்டு இறக்குற வீடியோ போடுறோம். சரியா? வேண்டாமா? பாய் கைஸ். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு இந்த காய்கறி எடுக்கிற விளாக் முடிஞ்சதோட இனிமேல் தொடர்ந்து பாருங்க. மேலே லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.